காலையிலேயே சோம்பேறித்தனமா பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்களா? வேலைகள் நிறைய இருக்குது, படிக்கணும், வேலை செய்யணும், ஒருவேளை வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். எதையும் செய்ய இஷ்டம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு உங்கள் பெட்டில் இருந்து இறங்கி தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க. அப்போதான் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு தான். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனம், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். சோம்பேறித்தனத்தை எடுத்து போடுங்க. ஜாக்கிரதையோடு கர்த்தரை துதிச்சு பாடி ஜெபிச்சு உங்கள் வேலையை செய்வீங்க பாருங்க, உங்கள் கை ஆளுகை செய்யும். உங்கள் கை ஆளுகை செய்யும் போது சகல நன்மை ஆசீர்வாதம், நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. மற்ற எல்லா காரியத்திலும் உங்கள் கை உயர்ந்த நிலையில் இருப்பதையும் பார்க்க முடியும், நன்மைகள் சுதந்திரிக்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுக்க அவர் அவளோடு இருக்கிறார். அவர் விருப்பப்படி அவரோடு கூட உறவாட அவரை தேடுங்க. உங்கள் சோம்பலை எடுத்து போடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.